கணவனை மறந்து தன் கணவனுடைய பாதமே கதி என்று இருப்பார்கள். ஏன்னா முன்னொரு காலத்துல பாருங்க, நம்ம கிழவி காலத்துல ஒரு வயதான கிழவன் உணவாகப்பட்டதை எடுத்த பிறகு மனைவியாகப்பட்டவள் எடுத்து கொடுப்பாங்க. எங்க நீங்க சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட கையோடு அதாவது வெத்தலை வாக்கு போடுங்க அப்படின்னு அன்னைக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கணவனாகப்பட்டவன் உணவாகப்பட்டதை எடுத்த பிறகு மனைவியாகப்பட்டவன் எடுத்து கொடுக்கிறா. எங்க சாப்பிட்டீங்க, மறந்துடாம அந்த மாத்திரையை போட்டுருங்க. கடை விரித்து கிடக்கிறது, கேட்பார் ஒருத்தரும் இல்லை. சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்டதுக்கு பின்னாடி 2 மாத்திரை. ஏன்னா ஒரு நோயாகப்பட்டது இருக்கு உடம்புல அப்படின்னா அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுறான். மருந்து மாத்திரைன்னா என்ன? நோய் தீர்க்கிறதுக்கு தான் மருந்து. அதுக்கு பேரு தான் மருந்து மாத்திரை. ஆனா இன்னைக்கு எந்த மருந்தாவது இந்த தீக்குதா? வாழ்நாள் பூரா நீ இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. தவிர தீர்ந்து போகும் இந்த நோய் இதோட சரியாகணும் ஒருத்தரும் சொல்ல கிடையாது. அப்ப இதுக்கு பேரு மாத்திரையா அப்படின்னா அதுக்கு பேரு ஏமாத்திரைன்னு போடுறது.